ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோவில் கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதியக்குழு எப்போது அமலுக்கு வரும் அப்படின்ற தொடர்பான ஒரு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. அது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்களுடைய பர்த்டேக்கு ஏதாவது சூப்பரான கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கக்கூடியதான் இந்த மினியேச்சர் கிச்சன் குக்கிங் செட். ஸோ இந்த கிச்சன் குக்கிங் செட்டில் மொத்தம் 27 வகையான ஐட்டங்கள் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இந்த 27 ஐட்டமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக எப்படி இருக்கும், அதாவது நம்ம ஒரிஜினலாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அதே பொருட்கள் மாதிரியான ஒரு குட்டி குட்டி பொருட்கள் எல்லாமே நம்பர் 1 குவாலிட்டியில் இவங்க வந்து தயாரித்து விற்பனை செஞ்சுட்டு வர்றாங்க. ஸோ இந்த பொருளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய அமேசான் பர்ச்சேஸ் லிங்க்கை நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். மத்திய மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை ஊதியக்குழு அப்படின்றத அமைப்பாங்க. இந்த ஊதியக்குழு அப்படி எதுக்காக அமைச்சு அந்த நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவ்வப்போது இருக்கக்கூடிய இந்த பணவீக்கம், விலைவாசி உயர்வு, உலகளாவிய பொருளாதார நிலை எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு ஊழியர்களுடைய அரசு ஊழியர்களுடைய அடிப்படை சம்பளம், அப்புறம் என்னென்ன அலவன்ஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரியான பல்வேறு அம்சங்களை வந்து ஊதியக்குழு இடம்பெற்றிருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தற்போது பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசில் 7வது ஊதியக்குழுவானது நடைமுறையில் இருந்துட்டு வருது. 2016ஆம் ஆண்டுலேருந்து 7வது ஊதியக்குழு நடைமுறையில் இருந்துட்டு வருது. அதற்கு முன்னாடி 2006லேருந்து 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6வது ஊதியக்குழு அமலில் இருந்தது. சரிங்களா. தற்போது 2026ஆம் ஆண்டு இந்த அடிப்படையில் பார்க்கும்போது 2006, 16, 26ல் 8வது ஊதியக்குழு நடைமுறைக்கு வரணும். ஒரு ஊதியக்குழு அமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கமிட்டி என்ன செய்வாங்க, நம்ம மேலே சொன்ன அனைத்து விஷயங்களுமே அலசி ஆராய்ஞ்சதை பணவீக்கம், அப்புறம் வந்துட்டு இந்த விலைவாசி உயர்வு இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு அடிப்படை சம்பளம் எவ்வளோ உயர்த்தலாம், வேறு என்னென்ன அலவன்ஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுப்பாங்க. இதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து இந்த ஊதியக்குழு வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் நடைமுறை. ஆனால் தற்போது வரைக்கும் அந்த ஊதியக்குழுவுக்கான அந்த கமிட்டி இன்னும் ஃபார்ம் பண்ணவே இல்லை அப்படின்றதான் ஒரு வருத்தமான செய்தி. இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி, மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2-3 முறை அதாவது மக்களவையில் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த ஊதியக்குழு 8வது ஊதியக்குழு வந்து அமைக்கப்படுமான்னு. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி திட்டம் எதுவுமே பரிசீலனையில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் மத்திய அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. இதே போல தற்போது ஒரு கேள்விக்கு மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அதாவது நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 8வது ஊதியக்குழுடைய உருவாக்கம் குறித்து அரசாங்கத்துக்கு 2 கோரிக்கைகள் எங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் தற்போது அந்த ஊதியக்குழு அமைக்கக்கூடிய திட்டம் தற்போது எதுவும் பரிசீலனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை இது வருந்தக்கூடிய செய்தியாக, வருத்தம் தரக்கூடிய செய்தியாக இருந்தாலும் கூட இல்லை என்ன ஒரு விஷயம்னா, இது நாள் வரைக்கும் அந்த ஊதியக்குழுவை நாங்கள் அமைக்கிறது அது மாதிரியான சாத்தியக்குழுவில் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தவங்க இப்போ என்ன சொல்லுங்கன்னா தற்போது பரிசீலனை இல்லை, ஆனால் எதிர்காலத்தில் அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். ஸோ நிச்சயமாக இந்த 8வது ஊதியக்குழுக்கான கமிட்டி மிக விரைவில், அதுவும் குறிப்பாக செப்டம்பர் மாதத்திற்குள்ளே இந்த ஃபார்ம் பண்ணுறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாக இருக்குது. ஸோ ஒருவேளை 2026க்குள்ளே இந்த கமிட்டி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணலாம் என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி கேள்வி மேலாம். இதை பற்றி நம்ம உறுதி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா கடந்த 6வது ஊதியக்குழு வரும்போதே பார்த்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டுலேருந்து நடைமுறைக்கு வந்தது. ஆனால் அவங்க சப்மிட் பண்ணதே பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு தான் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் கூட அந்த அறிக்கை என்ன சொல்லியிருந்தாங்க, 2006லேருந்து முன்தேதியிட்டு வழங்கணும், அரியர் தொகையாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல் அரியரும் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஸோ அதே போல் 2026ஆம் ஆண்டு ஜனவரிக்குள்ளே ஒருவேளை அந்த கமிட்டி அறிக்கையை கொடுக்கல அப்படின்னாலும் கூட நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிறது அப்படின்றது வந்து 2026 ஜனவரிலேருந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுக்கான அரிய தொகையும் நிச்சயமாக அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும். சரிங்களா. இதுதான் தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி. ஸோ இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.